அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் மார்கழி மாதத்தினுடைய 5வது நாள். தினம் ஒரு திருவெண்பாவை என்ற வரிசையில் இன்றைய தினம் 5வது பாடலை பார்க்கலாம். மாலறியா நான்முகனும் காணா மலையினை நாம் போலறிவோம் என்றுள்ள பொக்கங்களே பேசும் பாலூறு தேன்வாய் படிரி கடைதிறவாய் ஞாலமே விண்ணே பிறவே அறிவறியான் கோலமும் நம்மை ஆட்கொண்டருளி கோதாட்டும் சீலமும் பாடி சிவனே சிவனே என்று ஓலமிடினும் உணராய் உணராய் கான் ஏல குழலி பரிசேலோர் எம்பாவாய். இதனுடைய பொருள்: நறுமண திரவியம் பூசிய கூந்தலையும் பாலும் தேனும் ஊறும் இனிய உதடுகளை கொண்டவளுமான பெண்ணே, திருமால் வராகமாகவும் பிரம்மா அன்னமாகவும் உருவெடுத்து சென்றும் அவரது உச்சியையும் பாதங்களையும் காண முடியாத பெருமையை உடைய மலை வடிவானவர் நம் அண்ணாமலையார். ஆனால் அவரை நாம் அறிவோம் என நீ சாதாரணமாக பேசுகிறாய். நம்மால் மட்டுமல்ல, இவ்வுலகில் உள்ள மற்றவர்களாலும் வானுலகில் உள்ள தேவர்களாலுமே அவரை புரிந்து கொள்ள இயலாது. அப்படிப்பட்ட பெருமைக்குரியவனை, சிறப்பிற்குரியவனை உணர்ச்சி பெருக்குடன் சிவனே சிவனே என்று ஓலமிட்டு அழைக்கின்றோம். நீயோ இதை உணராமல் உறக்கத்தில் இருக்கின்றாய். முதலில் கதவை திற என்று தோழியை எழுப்புகிறார்கள் திருவண்ணாமலை நகரப் பெண்கள். அதாவது, கடவுளா, அவரை எனக்கு தெரியாதா? அவரைத்தான் தினமும் பார்க்கின்றேனே. பிறகு தினமும் கோவிலுக்கு போக வேண்டும் என்ற கட்டாயமா என்ன? புதிதாக அவரிடம் என்னத்தை பார்க்க போகிறோம்? வருஷந்தோறும் வருகிற மார்கழி தானே, அதற்கு எதற்கு காலையில் எழ வேண்டும்? அப்படி ஏதும் கட்டாயம் உண்டா என்ன என்று விதண்டாவாதம் பேசுபவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். அதேபோல்தான் இந்த தோழியின் நிலையுள்ளது. அந்த வகையான அஞ்ஞானத்தை போக்கும் வகையில் இறைவனின் சிறப்பை மாணிக்கவாசக பெருமான் அருளியுள்ளார். நன்றி.